தற்போது சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணி உலக 11 அணியையும் துபாயில் வைத்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தது என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாகித் அப்ரிடி பாராட்டியிருக்கிறார். நடந்து முடிந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்திய அணிக்கு வெளியிலிருந்து நிறைய பாராட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய அணி கடந்த 3 ஐசிசி தொடர்களாக ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே தோல்வியடைந்திருக்கிறது. T20 உலகக் கோப்பையில் ஒரு போட்டி கூட தோல்வியடையாமல் கோப்பையை வென்றது. தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் தொடரை வென்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி தற்பொழுது வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் மிகவும் திறமை வாய்ந்த அணியாக தெரிகிறது மட்டுமல்லாமல் எதிர் அணி வீரலுக்கு இந்திய நீ பார்த்தால் சற்று அபாயகரமானதாக தெரிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து ஷாகித் அப்ரிடி பேசும் பொழுது ஓப்பனர்கள், மிடில் ஆர்டர்கள், உண்மையான ஆல் ரவுண்டர்கள், சுழல் பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேக பந்து வீச்சாளர்கள் என இந்திய அணியை பார்த்தால் நீங்கள் துபாய்க்கு உலக 11ஐ கூட்டி வந்து விளையாட வைத்தாலும் அவர்களை இந்திய அணி வெல்லக்கூடிய அளவுக்கு திறமையாக இருக்கிறது என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்திய அணி இந்த கோப்பையை வெல்வதற்கு முற்றிலும் தகுதியானது. நீங்கள் உள்நாட்டில் கல்விக்கூடங்கள் முதல் கிரிக்கெட்டுக்கு முதலீடு செய்து வந்தால் அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். இந்திய அணி ஒரே இடத்தில் விளையாடியதால் அவர்களுக்கு கண்டிஷன் பழகும் என்பது உண்மைதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் இதை வைத்து இந்திய அணியை தேர்வு செய்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்திய அணியின் தற்போதைய வெற்றிக்கு அவர்களுடைய தேர்வுதான் மிக முக்கிய காரணமாகும். துபாய் கண்டிஷன் சூழல் பந்துவீச்சாளர்களுக்கு சரியானது. நாம் அங்கு சுழல் பந்துவீச்சாளர்களை வைத்து தாக்குவோம். இதை உணர்ந்து மிகச் சரியான ஒரு அணியை கோப்பையை வென்று அசத்தியிருக்கிறார்கள் என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாகித் அப்ரிடி கூறியிருக்கிறார். இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.